கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் வருகிறேன். முதலாவதாக, கன்னி தெய்வம் துணை என்ன பிள்ளைகள் கூட சேர்ந்து இருக்கணும், ரொம்ப சோதனையாக இருக்குது. அம்மா, எனக்கு என் பிள்ளைகளுடன் சேர்ந்து வைப்பாய், நிம்மதியில்லாத வாழ்க்கை பயணம் செய்கிறேன், எப்போது என் துன்பங்கள் தீரும் என்று இசக்கி அம்மாள் என்பவர் கேட்டிருக்கிறார்கள். வணக்கம்மா. கண்டிப்பாக கன்னி தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருந்தால் உங்கள் பிள்ளைகள், பிரிந்து சென்ற பிள்ளைகள் உங்களை தேடி வர அந்த தெய்வம் செய்யும். நிச்சயமாக தேடி வருவார்கள். ஆனாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். எதனால் நம் பிள்ளைகள் நம்மிடமிருந்து பிரிந்து செல்கிறார்கள்? பிள்ளைகளும் தாய் தோப்பனை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. அப்படி பிரிஞ்சு போகிறது மிகப்பெரிய பாவம். தயவு செய்து பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெத்த தாய் தகப்பனை மறக்காதீர்கள். ஒரு தாயின் குமுறலை கவனித்தீர்களா? என் பிள்ளைகள் என்னிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையை சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு மனதில் வலி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாக ஆக்னல் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். கன்னி தெய்வம் துணை அண்ணா, பேக்ரவுண்ட் இமேஜ் ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா, அத்தைகள் ஃபோட்டோவும் ரொம்ப அழகாக இருக்கு அண்ணா. இந்த பெருமையெல்லாம் ஒரு அன்பு பிள்ளை அருண் என்ற அன்பு பிள்ளையை சாரும். அவர்கள் எடிட் பண்ணி அனுப்புவதை தான் இங்கு இப்போ இந்த ப்ரொஃபைலில் கூட இந்த 458வது பதிவில் வந்த இந்த ஃபோட்டோ கூட அவர் எடிட் பண்ணி தந்தது தான். அத்தைகளின் பிள்ளைகளாக வலம் வரும் அன்பு பிள்ளைகள் அத்தைகளின் போட்டோவை போட்டு நிறைய எடிட் பண்ணி அனுப்புகிறாங்க. இதில் இந்த ஃபோட்டோஸ்லாம் வைக்கிறது இவருடைய எடிட் தான். ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம் இவருடைய எடிட் தான். இது சாதாரணமாக எடிட் பண்ண முடியாது. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருந்து செஞ்சால் தான் இது செய்ய முடியும் என்பதை உணர்கிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை அப்பா, நம் கன்னி வழி உறவுகளெல்லாம் நம் கன்னி தெய்வங்கள் இன்றி ஒரு அணுவும் அசையாது. அந்த தம்பியின் கையில் இனி ஒரு குறையும் இருக்காது. நம் கன்னி தெய்வங்கள் துணை இருப்பாங்க, கன்னி அத்தைகள் துணை இருப்பாங்க என்று கூறியிருக்கிறார். மகிழ்ச்சி. இன்றைய மகிழ்ச்சியான இன்னொரு செய்தி என்னவென்றால், நாளை காலை ராதாபுரத்தில் அருகில் கால்கரை என்ற ஊரில் ஒரு கன்னி வழி பிள்ளையின் திருமணத்தை நடத்தி வைக்க இருக்கிறேன். தாலியை உங்கள் கையினால் எடுத்து தர வேண்டும் என்று அன்போடு கேட்டார்கள். நான் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவில்லை. இல்லை, நான் திருமணத்திற்கு நிச்சயமாக வருகிறேன், குழந்தைகளை ஆசீர்வதிப்பேன், தாலி உங்கள் குடும்பத்தில் எவர் மூலமாக ஒருவர் மூலம் எடுத்து கொடுத்து கொள்ளுங்கள் என்று கூறியதற்கு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் வந்து உங்கள் கைகளினால் எடுத்து கொடுத்தால்தான் திருமணம் நடக்கும் என்ற மாதிரி பேசிட்டாங்க. பெரிய வார்த்தைகள். சரி, காலையிலேயே நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு சென்று திருமணத்தை நடத்தி வைக்க முடிவு செய்துவிட்டேன். அத்தைகளின் ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக நாளை காலை அவர்களுடைய இல்லத்தில் நான் இருப்பேன் என்பதை உறுதி செய்து, அந்த மணமக்கள் பல்லாண்டு காலம் வாழ அட்வான்ஸாக இன்றே நான் அவர்களை வாழ்த்துகிறேன். நோய் நொடி இல்லாமல் வாழ்வில் 16 செல்வங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். 16 செல்வம் என்ன, 16 செல்வம், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களும் நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மகிழ்ச்சி. மீண்டும் பிரீத்தி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். என்னவென்று பார்ப்போம். ஐயா வணக்கம். அத்தை பெயரில் உவரி அருகில் டிசைன் விலையில் கடை பார்த்தேன், உங்கள் ஞாபகம் வந்தது என்று கூறியிருக்கிறார்கள். உவரி அருகில் இல்லை, திசைநிலைக்கு அருகில் தான் உவரி. திசைநிலையை தாண்டி தான் உவரிக்கு போகணும் நீங்கள். மகிழ்ச்சி. அது நம்ம கடை தான், அத்தைகள் கடை தான், அதுதான் நம்மளுடைய ஜவுளி கடை. மகிழ்ச்சி அம்மா, வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். மகேஷ் என்பவரின் கேள்வி. கன்னி தெய்வம் துணை ரூபனிஷா, கன்னி தெய்வ உறவுகள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும். அது என்ன வெறும் ரூபனிஷா? அத்தைகள் போட்டால் 2 பேரையும் சேர்த்து போடணும். லைசால் ரூபனிஷான்னு போடணும், இல்லை ரூபனிஷா லைசால்னு போடணும். ஐயா, நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும். லைசால் அம்மா துணை, அனைவரும் உங்களைப் போல் நன்றாக நல்ல உள்ளங்கள் கொண்டிருக்க வேண்டும். நன்றி. அன்பு பிள்ளை சக்தி அவர்களின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அதாவது எழுதி அனுப்பும்போது தயவுசெய்து எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக பார்த்து, ஒரு முறை எழுதிய பின்பு வாசித்து பார்த்து அனுப்புங்கள். மகிழ்ச்சி. அண்ணா, சில இடங்களில் உலக தெய்வம் கோயில்களில் கன்னி தெய்வம் இருக்கிறதுன்னா என சொல்லி வழிபடுறாங்க, அப்படி வழிபட முடியுமா? வழிபடுறாங்கள், அப்புறம் வழிபட முடியுமான்னு கேட்டாது எப்படி? வழிபட முடியும். கன்னி தெய்வங்கள் என்பது நம் குடும்பத்தில், நம் இல்லத்தில் வைத்து, நம் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும்.
நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் கன்னி தெய்வத்தை வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. அந்த வழிபாடு சரியா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் 100% அதை தவறு என்று சொல்வதை விட உலக தெய்வம் வேறு, கன்னி தெய்வம் வேறு. கன்னி தெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்குங்கள், உலக தெய்வத்தை கோயிலில் வைத்து வணங்குங்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இந்த பதிவில் அண்ணா சொன்னது முற்றிலுமான உண்மை. கனவு வந்து விளக்கு டேமேஜ் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னதும் நான் விளக்கை பார்க்கும் பொழுது அதில் டேமேஜ் இருந்தது. உண்மை. எப்போவுமே அத்தையோட கண் பார்வையில் நாங்கள் எங்கள் கன்னியம்மாவோட இருக்கிறத நினச்சி தைரியமாக சந்தோஷமாக இருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இது போன பதிவில் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த குமாராபுரம் அவங்க கனவில் நான் போயிருக்கேன். நான் போனாலே அது அத்தை தான். உன்னுடைய விளக்கில் டேமேஜ் இருப்பதனால் மகனிடம் சென்று மாற்றிக்கொள் என்று கூறியதாக கூறினார்கள். அதே போன்று டேமேஜ் இருந்திருக்கிறது. மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். டேமேஜ் இருந்திருக்கு, மறுபடியும் என்னை வந்து பார்த்து அவங்க விளக்கு வாங்கிட்டாங்க. அதனால் மகிழ்ச்சி. அடுத்த கேள்விக்கு பதில். இன்று வெள்ளிக்கிழமை காலை இதை பார்க்கும்போது இனிமையாக உள்ளது. என் அம்மா பிறந்தது இந்த வெள்ளிக்கிழமையில். என் அம்மா இரட்டை குழந்தைகள். 3 வயதில் என் சித்தி இறந்தாங்க. 47 வயதில் என் அம்மா இறந்தாங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சரி அம்மா, உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அடுத்தபடியாக அடுத்த கேள்வி. தினகரன். பேய்க்குளத்தைச் சேர்ந்த முகில் அவர்களின் ஆடியோ மற்றும் உங்களுடைய விளக்கத்தை கேட்டோம். இவர்களும் கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வழிபட்டு வாழ்வில் எல்லா நலமும் சிறப்பாக பெற வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். அவங்க வீட்டில் கன்னி சிறப்பாக எடுத்தா செய்யா நிச்சயமாக வாழ்வார்கள். அடுத்த கேள்வி. சித்ரா ரமேஷ். கன்னி தெய்வத்தை மனப்பூர்வமாக நம்பி தன் வீட்டில் பதியமைக்க காத்து கொண்டிருக்கும் அந்த ஐயாவின் வீட்டிற்குள் அவர்களின் கன்னி தெய்வங்கள் வந்து பரிபூர்ணமாக ஆசியளிக்க நமது அத்தைகளிடமும் அனைத்து கன்னி தெய்வங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். மகிழ்ச்சி. வருகின்ற வியாழக்கிழமை ஒரு கன்னி தெய்வமும், வெள்ளிக்கிழமை ஒரு கன்னி தெய்வமும், சனிக்கிழமை ஒரு கன்னி தெய்வமும் எடுக்க இருக்கிறது. சனிக்கிழமை தூத்துக்குடி, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மதுரை பிரம்மனூர், வியாழக்கிழமை வந்து முத்தம்மாள்புரம். கரெக்டாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிழமை மாற்றிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பல சிந்தனைகள் இருப்பதனால் ஏதாவது கிழமை மாற்றிருந்தால் தப்பாக நினைக்கேன்டான். இப்போ வருகின்ற இந்த வாரத்தில் 3 கன்னி தெய்வங்கள் எடுக்கப்பட இருக்கிறது. 3 குடும்பத்திற்கு. நிச்சயமாக அந்த 3 குடும்பமும் வாழும் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையை தொடுவார்கள் என்று நம்பிக்கையோடு அவர்களை கன்னி தெய்வத்தின் வழிபாடுக்குள் வழிகாட்டி இருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் உண்மையாக வழிபட்டால் எந்தவித சூழ்நிலையிலும் அந்த கன்னி தெய்வம் விட்டு கொடுக்காது என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. நன்றி அப்பா. பொம்மி கன்னித்தாய் பற்றி நல்ல விளக்கம். ஆனால் சற்று குரல் ஒரு சஞ்சலம் தெரிந்தது. பொம்மி கன்னி அம்மா விஷயத்தில் கண்டிப்பாக தவறு உள்ளது. அத்தைகளின் வார்த்தையில் ஒருபோதும் பிழை இருக்காது. இப்போதும் இருக்கும் வீடு அடுக்குமாடி குடியிருப்பு, இது நிரந்தரமில்லை என்று நீங்களும் ஃபோனில் பேசும்போது தெளிவாக சொன்னீர்கள். கன்னி அத்தைகள் சொல்லிட்டாங்க, கன்னி அம்மாவை முறைப்படி எடுக்கணும். அதற்காக முயற்சி இன்று முதல் தொடங்குவேன், உறுதி. ரூபினிசா லைசால் அத்தைகள் துணையோடு எங்கள் குல குருவான அப்பாவின் துணையோடும் முறைப்படி எடுத்து கன்னி அம்மாவை வணங்குவேன். கன்னி அத்தைகளின் பாதம் சரணாகதி. வீட்டில் குழப்பம், மனசங்கடங்கள் இவை அனைத்தும் பொம்மி கன்னித்தாய் கருணையினால் பெரிதாக தெரியவில்லை. அப்பா, உங்கள் வாக்கு என்றைக்கும் வீண் போகாது. கன்னி தெய்வம் துணை. இப்படிக்கு உங்கள் கன்னி வழி பிள்ளை ராதிகா, தஞ்சாவூர். மீண்டும் மகேஷ் அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். வாசிக்கிறேன், பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை. ஐயா, நாங்கள் முறைப்படி கன்னி தெய்வத்தை எடுத்தோம், காலனுக்கு போக்கு விட்டு. ஆனால் அப்படி நடையில் அப்படியே ஆடி வந்து காலில் தண்ணி ஊற்றி வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஊற்றி வீட்டுக்குள் வந்து எங்கள் சாமி ரூம் வந்து அப்புறம் வீட்டுக்கு வந்து ஆடி சொல்லிச்சு. யாருக்கு மேலே வரும்னு கேட்டதுக்கு 41க்கு யாருக்காவது மேலே வரும் அல்லது 3 பொழுது கழித்து வரும்னு சொன்னாங்க. ஆனால் வெளியே காலனுக்கு படையல் மட்டும் போட்டாங்க. பொங்கலும் வைக்கலை, கோழியும் பண்ணலை. எங்கள் கன்னி உள்ளே வந்திருக்குமா ஐயா? சொல்லுங்க ஐயா. ஆனால் இவங்க நிறைய இடங்களில் கன்னிச்சாமி எடுத்திருக்காங்களாம். இப்படித்தான் எடுப்பாங்களாம். என்னம்மா அவங்களாமா சாமி ஆடிட்டு வந்தாங்க? எனக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லலையம்மா. பூஜை செய்ய வந்த நபர் சாமி ஆடினாரா அப்படின்னு என்கிட்ட நீங்கள் விளக்கமாக சொல்லணும். அறகுறையாக எழுதி அனுப்பி நானும் அறகுறையாக பதில் சொன்னால் கேட்ட கேள்விக்கு பதில்கள் தவறாகிவிடும். உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், ஆனால் நீங்கள் எழுதி அனுப்புனது ஒரு கேள்வியாக இருக்கும். நான் சொன்னது ஒரு பதிலாக இருக்கும். விடை தப்பாகிவிடும்.
நிறைய வீட்டில் ஆட்டம் வருமா, சில வீட்டில் வராதான். எப்படி ஐயா இவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா? எங்கள் சாமி உள்ளே வந்திருக்குமா சொல்லுங்கள் ஐயா. ஆனால் எங்கள் கன்னிப்பதியில் தெளிவாகவே எழுத மாட்டேங்குங்களா, எல்லாம் டபுள் நேரம் எழுதியிருக்கேன். கஷ்டமாக இருக்குது எனக்கு வாசிக்க. போய் 2 சீட்டு எழுதி போட்டு பார்த்தேன், கன்னியம்மா வரவில்லை என்று சொன்னாங்க. இப்போ நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை ஐயா. கன்னியம்மா முறைப்படி எடுத்த ஒரு 20 நாள் தான் இருக்கும். சத்தமும் இல்லை, எதுவும் இல்லை ஐயா. என்ன செய்வது? தேங்காயில் எடுக்கவில்லை. துணை கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை. அடுத்து 41 நாட்கள் எண்ணெய் உருக்கி எண்ணெய் அதானே? சரி உருக்கி வைக்க சொன்னாங்க. அதுக்கு நான் விரதம் இருக்கிறேன் ஐயா. முறைப்படி காலனுக்கு போக்குவது ஒருத்தவங்க ஆடினாங்க, இல்லை அவங்கள உள்ளே வந்து ஆடச் சொன்னாங்க. இன்னும் 41 நாட்கள். இதெல்லாம் பாவம். இந்த பாவத்தெல்லாம் இவனை எங்கே போய் ஏற்க போகிறான்னு தெரில. முடிஞ்சால் எடுத்து கொடுக்கணும், இல்லைன்னா கம்முன்னு போயிடணும். காசுக்காக மக்களை ஏமாத்துறாங்க. இது கண்ணி எடுத்த மாதிரி இல்லைம்மா, சும்மா வந்து ஏதோ உங்கள்கிட்ட கதை அடிச்சுட்டு போயிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் கீழே என்ன எழுதி அனுப்பியிருக்கீங்கன்னு வாசிக்கிறேன். கஷ்டமாக தான் இருக்குது, என்ன செய்ய. முறைப்படி கன்னி தானே எடுத்த பிறகு தான் என் ஹஸ்பண்டு கனவுல ஒரு லேடி வந்து ஒரு சின்ன குழந்தையை ஒன்று என்னை விட்டு கூட விட்டது. அதை நான் ஒரு கனவு கண்டேன். ஒரு சின்ன குழந்தை செட்டுக்குள்ளே விழுந்து, செட்டுன்னா என்னதுமா, செட்டுக்குள்ளே விழுந்து அந்த குழந்தையை நான் பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு வந்து மூச்சு திணறின்னு போட்டாலே போதுமா. மூச்சு திணறினா எப்படி இருந்து அப்புறம் நல்லா போட்டு நெஞ்சை போட்டு அமுக்கி அந்த பிள்ளைக்கு உயிர் வந்தது போல கனவு கண்டேன். அது எதனால் சொல்லுங்கள். நீங்கள் கண்ணியே எடுக்கலை, எதை கண்ணி எடுத்தேன்னு சொல்லி கனவு கண்டுட்ருக்கீங்க. அதுதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அதில் தான் ஏதோ குழப்பம் தெரியுதுமா. முதல்ல நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா, ஃபோன் நம்பர்லாம் வேண்டாம், முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். நீங்கள் கண்ணி சரியாக எடுத்துருக்கலாம் இல்லையான்னு தெரிஞ்சிடும். அதை முடித்த பின்பு என்னுடைய ஃபோன் நம்பர் உள்ளே இருக்கும். வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்களுடைய டீட்டெயில் அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோமா. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ராதிகா செல்வி, தஞ்சாவூரிலிருந்து. பொம்மித்தாய் துணை. அப்பா, எங்கள் குலகுருவான நீங்கள் கற்றுத்தந்த பாடம் அந்த பதிவில் நம் கன்னி உறவு கேட்டார்கள். அப்போது எனக்கு தோன்றியதை பதிவிட்டேன். எங்கள் குலகுருவான நீங்களும் நம் கன்னி அத்தைகளுமே இதற்கு காரணம் அப்பா. உங்களால் நாங்கள், எங்களுக்காகவே நீங்கள். இப்படிக்கு உங்கள் கன்னி வெளிப்பிள்ளை ராதிகா. மகிழ்ச்சி. அது எப்படி நான் ஒரு வருத்தத்துடன் இருப்பது கன்னி அம்மாவுக்கு தெரிகிறதா? வார்த்தைகள் ஆறுதலாக வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது என் சூழ்நிலைக்கு ஏற்ப கன்னி தெய்வங்கள் என்னை கரை சேர்க்க வேண்டும். கன்னி தெய்வம் துணை. ரூபனிசா லைசால் அத்தைகள் துணை. எங்கள் ரூபனிசா லைசால் கன்னி அத்தைகள் துணை. எங்கள் குலகுருவான அப்பாவிற்கு இன்னொரு கேள்வி. நம் கன்னி வழிபாட்டில் குடும்பங்களில் திருமணம் நடக்கும். அப்படி நடக்கும்போது நம் தாய் வீட்டு சீதனமாக 4 முக விளக்கு கொடுக்கலாமா? சீர்வரிசையில் நாம் அதிகம் 5 முக விளக்குத்தான் தருகிறோம். சற்று விளக்கம் தாருங்கள் குருவே. இப்படிக்கு உங்கள் மகள். கண்டிப்பாக 4 முக விளக்கே கொடுப்போம்மா, அதுதான் ஆசீர்வாதம். மகிழ்ச்சி. இஷ்ட தெய்வங்களாகிய கன்னி அத்தைகள் துணை. அப்பா, ஒரு கேள்வி. நமக்கு கன்னி தெய்வம் இருக்காங்க, அதனால் 4 முக விளக்கேற்றி வணங்கி வருகிறோம். அதே சமயம் கன்னி தெய்வங்கள் இல்லாத வீடுகளிலும் 4 முக விளக்கு ஏற்றலாமா? எதனால் இந்த கேள்வி தோன்றியது என்றால், காரணம் எங்கள் குலகுருவான அப்பா, நீங்கள் ஒரு பகுதியில் சொன்னீர்கள் திசைகள் 4, அதனால் வீடுகளில் 4 முக விளக்கு, பஞ்சபூதங்கள் 5, அதனால் கோயில்களில் 5 முக விளக்கு என்று கூறினீர்கள் அப்பா. சற்று விளக்கம் தாருங்கள். தாராளமாக வீட்டில் 4 முக விளக்குகள் ஏற்றலாம். கன்னி தெய்வம் இருந்தால்தான் 4 முக விளக்கு ஏற்ற வேண்டும் என்று இல்லை. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணையா. என் தங்கச்சி என் அம்மா வீட்டில் இருக்கிறார். அவள் ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் உண்டு, ஆனால் அவள் அம்மா கிட்ட இருக்குது. அதனால் அவள் எங்கே வைத்து கும்பிட வேண்டும். ஆனால் ஃபேமிலியோட அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் ஆண் வாரிசு கிடையாது. அதனால் எங்கள் அம்மா வீட்டில் அவள் வீட்டு கன்னியை உள்ளே நினச்சி டெய்லி என்கிட்ட சொல்லி கன்னியம்மா வெளியே நிற்கிறாங்க. அவங்கள நான் எடுத்து வணங்கணும். அதனால் ஒரு புது வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். அதன் பிறகு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் கன்னி முறைப்படி கண்ணின்னு போடுறதுக்கு கண்ணுன்னு போட்டிருக்கேன் எடுக்கலாம்னு சொல்கிறா. ஆனால் கன்னி பேச்சையே சொன்னாலே கண்ணீர் வருது. வெளியே நிற்கும் போல் ஃபீல் பண்ணுவியா? இப்போது அம்மா வீட்டில் உள்ள கன்னியை கும்பிட்டுட்டு இருக்கா. பிறகு புது வீடு கட்டின பிறகு அவள் ஹஸ்பண்ட் வீட்டில் உள்ள கன்னியை வணங்கலாமா? நான் இது ஒன்றுமே வாசிக்காண்டாமா, நானே சொல்லியிருந்தேன். உங்களுடைய சகோதரி உங்கள் அம்மா வீட்டில் இருக்காங்க. உங்கள் தாய் வீட்டில் இருக்க கன்னியை அங்கே முறைப்படி எடுத்து வணங்க சொல்லுங்கள். உங்கள் சகோதரியின் கணவன் வீட்டுக்கு கன்னியை அவங்க முறைப்படி ஒரு வீடு கட்டின பிறகு அந்த வீட்டில் எடுக்க சொல்லுங்கள்.
இதுதான் சரியாக இருக்கும். நீங்களும் தயவு செய்து அதே நபர் தான் நினைக்கிறேன், மகேசன் தான் போட்டிருக்கு. எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதி அனுப்புங்கம்மா. பெரிய பேராகிராஃபாக இருக்குது, ஆனால் ஒன்றும் வாசிக்கத்தான் முடியலை. ராதிகா செல்வராஜ், அப்பா கன்னி தெய்வம் துணை, இந்த வார்த்தைகள் சாதாரணமானது கிடையாது அப்பா. நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். என்னை தேடி வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கன்னி அம்மா எனக்காக இப்போது நடக்கும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பிசுறு மாறாமல் இருக்கிறது. எனக்கு அழுகை மட்டுமே வருகிறது என்று கூறியிருக்கிறார். கவலைப்படாதே அன்பு பிள்ளையே, அனைத்தும் நல்லதே நடக்கும் என்று கூறிக்கொண்டு சித்ரா ரமேஷின் கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இந்த பதிவில் பால்ராஜ் சகோதரர் அவர்கள் அம்மாவின் தற்போது நீங்கள் போட்டிருக்கும் சுருக்கமான இந்த 2 பதிவினை கேட்டாலே கன்னி தெய்வம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வார்கள். அண்ணா அவர்கள் பெந்தேகோஸ் சபையில் இருக்கும் தெய்வத்தை வணங்கச் சொல்லவில்லை, அவரவர் வீட்டில் இருக்கும் அவரவர் குழந்தை தெய்வங்களையே வணங்கச் சொல்கிறார் என்று முழுமையாக புரிந்து கொள்வார்கள். மகிழ்ச்சி. அதாவதுமா அது அறியாமல் சொல்கிறது. அவங்க அறியாமல் சொல்லியிருந்தாலும் கூட நான் நம்பிய அத்தைகள் அவர்களை என்னிடத்தில் வரச் செய்து அவர்கள் இல்லத்தில் கன்னி தெய்வத்தை எடுத்தாச்சு 2 நாட்களுக்கு முன்பு. ஆகவே இனி வரும் காலங்கள் அனைத்தும் பொற்காலமே என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இதெல்லாம் இப்போ ஷார்ட்டாக கேட்ட கேள்வி உடனே பதிலளித்து முடித்தாச்சு. இனி வருவது எத்தனை நாளுக்கு முன்ன உள்ள கேள்வின்னு தெரில. அதற்கு முன்பாக எனக்காக ஒரு அன்பு பிள்ளை பாசத்தோடு அனுப்பிய ஒரு ஆடியோவை உங்களுக்கு போடுகிறேன், நீங்களும் கேளுங்கள். குடும்பத்தின் மூத்த மகனுக்கு இந்த வரிகள். அம்மாவின் முழு அன்பையும் அள்ளிக் கொள்பவன், அண்ணன் என்ற பதவியுடனே பிறப்பெடுத்தவன், பிறந்த நொடியிலே மகாராசன் நீ, குடும்பத்திற்கே இளவரசன் நீ, தம்பிக்கும் தங்கைக்கும் அண்ணன் மட்டுமல்ல இன்னொரு தகப்பன் நீ, விட்டு கொடுக்க பழகியவன், கவலையை மறைக்க தெரிந்தவன், தனக்காய் வாழ தெரியாதவன், பொறுப்புகளை தாங்கி சுமப்பவன், எதிர்த்து பேச மறுப்பவன், தந்தையின் இடத்தை பிடித்தவன், வழிகாட்ட எதுவும் இல்லை நீயே இங்கு எடுத்துக்காட்டு, வழியை முதலில் ஏற்கும் பிள்ளை உனக்கு சுலபமாய் கிடைப்பதில்லை பாராட்டு, கடமைக்குள்ளே சிக்கிக் கொண்டாய், கடன் அடைத்தே கரைந்து போனாய், கண்ணீரெல்லாம் உள்ளடக்கி உணர்வுகளையும் ஒதுக்கி வைப்பாய், கடலை போல ஓயாமல் உழைப்பவனே, கடவுள் கூட காரணமாய்த்தான் உன்னை தலைச்சம்பிள்ளை என படைத்தானோ, குடும்பம் வீழ்ந்தால் தாங்கும் ஆணி வேர் நீ, எழுந்தால் ஏறி செல்லும் ஏனிப்படி நீ, காவலனாய் உறவுகளை காலமெல்லாம் காப்பவன் நீ, குணத்தில் நல்லவனே, அறிவில் சிறந்தவனே, உள்ளத்தால் உயர்ந்தவனே, பிறப்பால் மட்டுமல்ல மனதாலும் நீயே என்றும் மூத்தவனே. அதாவது அன்புக்குரிய உறவுகளை, இவங்க இதை எதற்காக அனுப்பியிருக்கிறார்கள் என்றால், கன்னி தெய்வ பிள்ளை மூத்த பிள்ளை என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு இந்த பதிவை பார்த்தவுடன் என்னை ஞாபகம் வந்திருக்கிறது, எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கன்னி தெய்வத்தின் மூத்த மகனாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஆடியோவை கேட்டே ஆக வேண்டும் என்று அனுப்பிய அன்பு பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். எங்கள் வீட்டில் ஆரம்பத்தில் இருந்து எங்கள் அப்பா வழி கன்னி தெய்வத்திற்கு விளக்கேற்றி வருகிறோம். ஆனால் சில மாதங்களுக்கு முன் ஐயாவிடம் தெரிவித்தேன், எனது உடன் பிறந்த இவங்க வீட்டுக்கு நம்ம கன்னி எடுத்தாச்சு. ஆகவே தினகரன், ஆகவே இந்த கேள்வியிலிருந்து கடந்து சென்று அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வமே துணை அண்ணே, இப்போ பாருங்க அக்கா வந்து வணங்கிட்டு வரோம், அண்ணே இருக்காங்க. கொஞ்சம் சத்தமாக பேசினா நல்லாயிருக்கும். தவறாக நினைக்க வேண்டாம், இவருடைய ஆடியோ எனக்கு சுத்தமாக கேட்கவில்லை. ஆனால் செல்லுக்குள்ளே கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு, எனக்கு கேட்கவில்லை. ஆகவே அந்த பதிவிலிருந்து கடந்து மீண்டும் அடுத்த பதிவுக்கு பதிலளிக்க வருகிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் பேசிட்டோம். ஆனால் நான் எப்பயுமே சித்திரை மாதம்தே கும்பிடுவோம். ஏன்னா அந்த டைம்லேயே எங்கள் அம்மா சொல்லுவாங்க கும்பிடணும். நல்லா கும்பிடுங்கம்மா, ஒன்றும் தப்பு இல்லை, நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய ஆடியோ எனக்கு சரியாக கேட்கல. அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன்.
அண்ணா, நாங்கள் கன்னி தெய்வம் கும்பிட்டு வந்தோம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் அதிகம் பிரச்சனை வந்தது. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போனது. சூப்பர், வாழ்த்துக்களம்மா. ஏம்மா, வீடுன்னு இருந்தால் வாசல் இருக்கும், மனிதன் பிறந்தால் பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை தீர்த்து தரும் தெய்வத்தை நாம் கையில் வைத்துக்கொண்டு எங்கேயோ அலைகிறோம், நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா என்று. பிரச்சனைகள் நாம் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கோமே, அதுவே பெரிய சந்தோஷம்னு நினைக்கணும். இப்போ எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்தால் அத்தைகள் இருந்தே இந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கோன்னா, அத்தைகள் இல்லைன்னா நம்ம என்ன நிலைமைக்காகும் அப்படி யோசிப்பேன். அப்படி யோசிப்பவர்கள் தான் வாழ்வில் வெல்ல முடியும், வெற்றி அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். இப்பொழுது உங்கள் பதிவை கேட்டதும் மனசு கஷ்டமாக இருக்குது, தப்பு பண்ணி விட்டோமோ என்று. 100% தப்பு பண்ணியிருக்கீங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு தெய்வத்தை நம்பி, அதுவும் கன்னி தெய்வத்தை நம்பி வழிபட்டு பிரச்சனை இருந்ததனால் நான் இப்பொழுது கும்பிடவில்லை என்று கூறினால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இப்போ என் பதிவை கேட்ட பிறகு தப்பு பண்ணிட்டோமோன்னு உணர்றேன்னா இதுவும் அந்த கன்னி தெய்வத்தினுடைய வேலை தான். அடுத்து நீங்கள் எழுதி அனுப்பியதை வாசித்து பதிலளிக்கிறேன். இனிமேல் கும்பிடுவோம் அதிகமாக என்று அனுப்பியிருக்கிறீர்கள். அந்த தெய்வத்தை அசிங்கப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, காயப்படுத்தி பின்பு மீண்டும் கும்பிடுவோம் என்று கூறியிருக்கிறீர்கள். மகிழ்ச்சி அம்மா, கும்பிட நினைத்ததற்கு நன்றி, சந்தோஷம். அடுத்தபடியாக குடும்ப பிரச்சனை வந்தது, அதனால் கன்னியை மறுபடியும் கும்பிட்டால் சாமி வந்துருமா கோயிலுக்கு, எங்களுக்கு டவுட் சொல்லுங்கள் என்று அனுப்பியிருக்கிறீர்கள். எனக்கே டவுட் ஆயிரும் போல இருக்க. நம்பி கும்பிடுங்கம்மா, நல்லதே நடக்கும். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை, எனக்கு தான் காது கேட்க மாட்டேங்கா. அத்தைகள் துணை. அண்ணா, நான் சாந்தி பேசுகிறேண்ணா. நான் சிவகங்கையிலேருந்து சாந்தி பேசுகிறேண்ணா. நாங்கள் எங்கள் அக்காவை கன்னி தெய்வத்தை நாங்கள் வணங்கிக்கிட்டு வர்றோம்னா, இங்கே உங்களுடைய பதிவை கேட்டு நான் இப்போ முன்னாடி விட இப்போ நான் டெய்லி நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு வரேன்னா, எங்களுக்கு நிறையா எங்களுக்கு எங்கள் கன்னி தெய்வம்னே தெரியாமல் இருக்கையில் எத்தனை இடத்துல என்னைனா காப்பாற்றிருக்காங்கன்னா, நான் ஒரு டைம் ஸ்கூட்டியிலேருந்து கீழே விழுக போகையில் அந்த ஸ்கூட்டியே எப்படி நிமிர்ந்துச்சுன்றதே எனக்கு இன்ன வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அப்போனா எனக்கு கன்னி தெய்வந்தான்றது தெரியாமல் தான் நான் இருந்தேன். உங்களுடைய பதிவை கேட்டு இத்தனை அற்புதமும் நம்மளுடைய கன்னி தெய்வந்தான் நடத்தியிருக்கின்றது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம்தான். நான் இன்னும் மறுபடி கன்னி தெய்வத்தை எடுக்கலை, மறுபடி அன்னை உகதையும் எடுத்து வணங்கணும். ஆனால் அன்னை உகைக்கு நான் கும்பிடலை இது வரைக்கும், நீங்கள் கும்பிட்றதுன்னா கும்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆடி மாதம் நீங்கள் உங்கள் பதிவை கேட்டுட்டு தான் ஆடி மாதம் நான் இப்போ போன வருஷம் நான் கும்பிட்டேன். அதுக்கு முன்னாடினா சித்திரை மாதம்தான் நான் கும்பிடுவேன். உங்கள் பதிவை கேட்டுட்டு ஆடியில் தான் நான் கும்பிட்டோம். அப்போ நீங்கள் கும்பிடுங்க, நாங்கள் எல்லாரும் நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வாரோம், நாங்கள் கன்னி தெய்வத்தை கும்பிட்டுட்டு வாரோம் அப்படின்னது. முன்னாடினா சரின்னு சொன்னவங்க நெருக்கி கேட்கையில் இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன வச்சு கும்பிட்டதில்லை, நீ தானே வச்சு கும்பிடு அப்படின்ட்டா. நான் அதையும் வச்சு கும்பிட்றேன்னா. இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் வீடு சொந்த வீடு கிடையாது, வாடகைக்கு தான் இருக்கோம். நான் சொந்த வீடு கட்டினா எங்கள் வீட்டில் பதி அமைக்கலாமாண்ணா, அவங்க கும்பிட மாட்டேங்கிறாங்கண்ணா. ஆனால் நான் இந்த குடுகுடுப்பக்காரவங்கன்னா வந்தாங்கன்னா அது எத்தனை சொந்த பந்தம் உங்களுக்கு கன்னி தெய்வத்துக்கு சொந்தம் இருந்தாலும் உங்ககிட்ட தான் வருது. மகிழ்ச்சி அம்மா, வரும் கன்னி தெய்வத்தை எடுத்து விடலாம். ஆனால் அதற்கு முன்பு உங்களுடைய சகோதரனிடம் ஒரு முறைக்கு 2 முறை கேட்டுக்கொள்ளுங்கள், பல முறை கேட்டுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை ஒரு காலகட்டத்தில் நம்ம சகோதரியாக இருந்து நம்ம தெய்வத்தை எடுத்துகிட்டு போயிட்டாலும் சொல்லக்கூடாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். அதற்கு முன்பாக ஏற்கனவே எழுதி அனுப்பியிருந்தாங்கள்ல, அந்த கன்னியை கும்பிடாமல் விட்டுட்டோம், இப்போ உங்களுடைய வீடியோவை பார்த்ததும் கும்பிடலாம்னு தோணுதுன்னு சொன்னாங்கள்ல, அவங்களுடைய எழுத்து என்று நினைக்கிறேன். அண்ணா, குடும்ப கோவிலில் சாமியாட்டம் வரலண்ணா. கோவில் வாசலில் நிற்கும் கன்னிப்பாட்டி அம்மாவை குலதெய்வத்தை இருவரையும் ஒன்றாக கட்ட முடியுமா அண்ணா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அண்ணா. குலதெய்வத்தை கட்டும்போது வாசலில் நிற்கும் கன்னிப்பாட்டி
கன்னியம்மா குலதெய்வத்துக்கு உதவி பண்ண முடியுமா? பதில் சொல்லுங்கன்னு கேட்டுறீங்க. முதல்ல உங்கள் கன்னி தெய்வத்தை கும்பிடுங்கம்மா. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதம்மா. முதல்ல உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க. அதுக்கு பிறகு கெட்டுனதை அவுத்துட்டு வருதா, அவுக்க முடியாமல் இருக்குதாங்கிறத பார்த்துக்கலாம். மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கன்னி தெய்வம் துணை. அண்ணா, கன்னி தெய்வங்களுக்கு நம் வீட்டில் பதியமைத்து உள்ளே அழைக்கும் போது அந்த கன்னி தெய்வ பிள்ளைகள் உண்மையான அன்போடு, உண்மையான நம்பிக்கையோடு, உண்மையான பக்தியோடு உள்ள முருக கண்ணீர் மல்க அந்த கன்னி தெய்வத்தை மனதார, அம்மா கன்னி தெய்வமே, கன்னியம்மா, கன்னி தாயே வாருங்கள், தாயே வாருங்கள் அம்மா, வந்து உங்கள் பதியில் அமர்ந்து நம்பும் பிள்ளைகளை அனைவரையும் நல்லபடியாக வாழ வைக்க வாருங்கள் அம்மா என்று அழைத்தால் நிச்சயமாக அந்த கன்னி தெய்வங்கள் வருவார்கள். ஏனென்றால் வழிகாட்டியது யாருமல்ல, நம்ம அண்ணன் லைசால் எட்வர்ட் அவர்கள். ஏனென்றால் உலக கன்னி தெய்வத்திற்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வழிநடக்கும் அன்பு மகன், செல்ல மகன், மூத்த மகன், தங்க மகன் என்று கன்னி தெய்வங்களின் மனதில் நம் அண்ணன் வாழ்ந்து வருகிறார்கள். இவை அனைத்தும் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ரூபனிசா லைசால் அத்தைகளும் எங்கள் அண்ணன் லைசால் எட்வர்ட் அவர்களும் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணா. மிக்க நன்றி அண்ணா, மிக்க மகிழ்ச்சி அண்ணா. எப்பா சும்மா ஜம்முன்னு எழுதி அனுப்பியிருக்காரு. மகிழ்ச்சி ஐயா, மனதார உங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அன்பானவர்களே, புதிதாக இங்கு பயணம் செய்யக்கூடிய புதிய கன்னிவழி குடும்ப உறவுகளை, ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு தேவையான பதிவுகள், உங்களுக்கான பதிவுகள், கன்னி தெய்வத்தை பெற்ற அனைவருக்கான பதிவுகள். ஆகவே அனைத்து பதிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள். கேள்வி கேட்க ஆசைப்பட்டால் குறைந்தது 200 பதிவை தாண்டிய பின்பு கேள்வி கேளுங்கள். முழு பதிவு 458 பதிவையும் கேட்டுட்டு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அதுதான் சிறப்பு. இருந்தாலும் ஒரு 200 பதிவை தாண்டினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். கேள்வி கேட்பவர்கள், எழுதி அனுப்புவவர்கள் தெளிவாக எழுதி அனுப்புங்கள். இப்போ இந்த ஒரு ஆள் எழுதியிருக்காரு, அப்படி வாசிக்கும் போது இது அந்த சின்னமாடன் குடியிருப்பு முகில் என்று நினைக்கிறேன். எழுத்து அப்படி பிசுறு இல்லாமல் இருக்குது. டக்கு 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 டக்குன்னு நம்மளால் பேச முடியுது பாருங்கள். அப்படி இருக்கணும். அப்போ அந்த ஸ்பீட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். அந்த தெய்வமும் என் நாவில் வந்து பேசக்கூடிய அளவிற்கு எனக்கு அந்த அங்கீகாரம் வேண்டுமென்றால் எழுத்து பிழை இருக்கக்கூடாது. மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அதனால் அன்பு பிள்ளைகள், கன்னி தெய்வ குடும்ப உறவுகள், தயவு செய்து நீங்கள் வாசித்து விட்டு எழுதி அனுப்பியதை வாசித்து விட்டு அனுப்புங்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஒரு குடும்பத்தில் 5 கன்னி தெய்வங்கள் இருக்கும் பட்சத்தில் முறைப்படி அழைத்து வணங்கும் போது அந்த 5 கன்னி தெய்வங்களும் வணங்கும் பிள்ளைகளிடம் பேச ஆசைப்பட்டால் வெவ்வேறு உடம்புகளை தேர்ந்தெடுப்பார்களா அல்லது ஒரே உடம்பை தேர்ந்தெடுப்பார்களா என்று கேட்டிருக்கிறீர்கள். சபா, சரியான கேள்வி. நிச்சயமாக கன்னி தெய்வங்கள் வரக்கூடிய உடம்பு 2 இருக்கிறது என்றால் அந்த கன்னி தெய்வங்கள் மனது வைத்தால் 5 பேரும் 2 உடம்பை மாறி மாறி எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் ஒரு கன்னி தெய்வம் ஒரு உடம்பில் வந்துவிட்டால் மற்ற உடம்புக்கு மாற மாட்டார்கள் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். கண் சிமிட்டும் நேரத்தில் தன் பிள்ளைகளுக்காக எப்படி வேண்டுமானாலும் எந்த மூளைக்கும் செல்லும் போது முறைப்படி வீட்டுக்குள் அழைக்கும் நூல்வழிப்பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க அண்ணா. அப்படி நூல்வழிப்பாதையில் கன்னி தெய்வங்களுக்கு அதன் சிறப்பு என்ன அண்ணா? அதாவது ஒரு வீட்டிற்குள் மனிதன் என்பவன் தாராளமாக அந்த தரையை மிதித்து செல்வான். ஒரு வீட்டிற்குள் மனிதன் என்பவன் அந்த தாராளமாக அந்த தரையை மிதித்து செல்வான். அங்கே நீங்கள் விளக்குமாறை வைத்து தூர்ப்பீர்கள், மாப்பு போடுவீர்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே போகலாம். தெய்வத்திற்கென்று தனி வழி, அதுதான் கன்னி தெய்வத்திற்கு நூல் பாதை வழி. நூல் தான் அதற்கு வழி. நூலை கெட்டித்தான், நூல் மீது நடந்துத்தான் கன்னி தெய்வம் வரும். எந்த ஊரில் எந்த மந்திரவாதி எடுத்தாலும் அதைத்தான் சொல்லித் தருவார்கள். கீழே தரையில் நடந்து வரணும் ஒரு பய சொல்லித்தர மாட்டான். ஆகவே கன்னி தெய்வம் என்றாலே நூல் பாதை தான் உறுதியாக உண்டு. ஆகவே வேறு எதுவும் இல்லை. நீங்கள் நடக்கும் பாதையிலும் நான் நடக்கும் பாதையிலும் வர வேண்டுமா, நூல் பாதையில் வர வேண்டுமா என்று கேட்டால் நூல் பாதையே சரியான பாதை என்று கூறி நூல் பாதையில் வரும் கன்னி தெய்வம் சிறப்புடையவர்கள் என்று கூறி அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். ஆண் பிள்ளைகள் மீது மட்டும்தான் கணக்கு சொல்ல வருவாங்களா அல்லது பெண் பிள்ளைகள் மீதும் கணக்கு சொல்ல வருவாங்களா அண்ணா? கணக்கு சொல்ல நீங்கள் ஏதும் கண்டது உண்டா என்று கேட்டிருக்கிறார்கள். எக்கச்சக்கமான பெண் பிள்ளைகள் மீது கன்னி தெய்வம் வருவதை நான் நேரடியாக பார்த்தவன். ஆண் பிள்ளைகள் மீதும் வருவார்கள். அவர்களுக்கு தேவை அவர்கள் வரக்கூடிய உடம்பு தானே தவிர அது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று பார்ப்பதில்லை. ஒருவேளை பெண் பிள்ளையை தேர்ந்தெடுத்தால் அடுத்தவர்களுக்கு கெட்டி கொடுத்து வாக்கு அடுத்த வீட்டில் வாழப்போகும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் கெட்டியவன் நல்ல மனிதனாக இருப்பான். அந்த கன்னியை வரக்கூடாது என்று சொல்ல மாட்டான். சொல்லக்கூடாத அளவிற்கு யோசித்துத்தான் அந்த கன்னி தெய்வம் வரும். ஆனாலும் ஒரு சில வீட்டில் சிலர் அந்த வந்த தெய்வத்தை என் மனைவி மீது வராதே என்று கூறக்கூடிய சூழ்நிலை வரும். அப்படி வருகிறது என்றால் அந்த தெய்வம் மிகவும் வேதனை அடைவார்கள். காரணம், வந்தால்தான் இவர்கள் குடும்பத்தை வாழ வைக்க முடியும் என்பதற்காகவே வந்த தெய்வம் தான் கன்னி தெய்வம்.
வரக்கூடாது என்று சொல்லும் பொழுது எத்தனை இன்னல்களை எத்தனை பிரச்சனைகளை சந்திக்கப் போகிறார்களோ என்று தெரியாதே. ஆனால் பிள்ளைகளின் பேச்சுக்கு இடம் கொடுத்து ஒதுங்கி இருப்பார்கள். பின்பு கஷ்டம் வரும் காலத்தில் மீண்டும் அதே உடம்பில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வழிகாட்டி வாழ வைப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை.